ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட விவான் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் எடுத்துக்க வந்தோன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாக்ஸை நிறைய சாவடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நிறைய பேர் ஐயோ இது மனித ஹியூமனிட்டி இல்லை அப்படி இப்படி ஏதோ ஒருத்தருக்கு ஒன்று வே ஆஃப் திங்கிங் இருக்கு. ஸோ என்னோட வே ஆஃப் திங்கிங் எப்படி, ஸோ உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா எனக்கு தெரில. பட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகத்தில் டெத்து அதுக்கப்புறம் நம்ம பர்த் ரெண்டுத்துக்குமே ஒரு அர்த்தம் கடவுள் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? பர்த் கொடுத்தானா டெத் கொடுத்தே கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டாக்ஸ் டாக்ஸ் எந்த எமோஷன் ஒரு சின்ன ஒரு குழந்தை கிட்ட எப்படி இருக்கும் எமோஷன், அதே மாதிரி தான் ஒரு டாக் கிட்ட இருக்கும். அது காமனாக எல்லாருக்குமே தெரிய விஷயம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன ப்ராப்ளம்னா, சின்ன சின்ன குழந்தை ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல 4 to 5 டாக்ஸ் அட்டாக் பண்றது, ஸோ கடிச்சு சாவடிக்கிறது. அப்புறம் நார்மலாக ஒரு சின்ன சின்ன குழந்தை ஸ்கூல் போயிட்டு வரும்போது சாவடிக்கிறது, குழந்தைங்களை கடிக்கிறது. ஸோ இப்படி பார்க்கும்போது டாக்ஸ் எல்லாம் நான் எப்படி சொல்றேன்னா, ரோட்ல இருக்கிற நாய் எல்லாமே இப்போ எவன் எது சொல்றானோ, ஓ இது ஹியூமனிட்டி இல்லை. எல்லா இந்த நேச்சர்ல படிச்சது கடவுள் எல்லாமே கடவுள் தான். நாட் ஓன்லி டாக் கூட ஒரு கடவுள், ஒரு ஹியூமனிட்டி தான். லைக் ஸ்னேக் கூட ஒரு கடவுள் படைப்பில் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு உயிர் தான், எல்லாமே ஒரு உயிர் தான். பட் அதுக்கண்ணி ஒரு சில ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய அட்டாக் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பசங்களை அட்டாக் பண்றது, நிறைய பெரிய பெரிய அவங்கள நம்மள மாதிரி இருக்கிறவங்க கூட அட்டாக் பண்ணு குரூப் ஆஃப் பஞ்ச் ஆஃப் வருதுங்க. லைக் 9 to 10 இப்போ டாக்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சர் பர்த் கொடுக்கும், டெத்து கொடுக்கும். எக்ஸாம்பிள் கொரோனா வரும்போது எவ்வளோ பேர் கடவுளை எவ்வளோ கும்பிட்டீங்க, எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணீங்க, ஆனாலும் எவ்வளவோ பேர் டெத் ஆனாங்க. ஸோ இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை, எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இதெல்லாம் கடவுளோட படைப்பில் எது வரணும் எது போகணும் அது அவனுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு பர்த் கொடுத்தானா நம்மளுக்கு டெத்து கொடுத்தே கொடுப்பான். ஸோ எல்லா ஜீவத்துக்குமே எல்லாருக்குமே ஒரு ஹெண்டு அப்படின்னு இருந்தே இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, டாகுக்கு அப்படி உங்களோட மனசுக்கு ஓ ஆமா இது பாவம், இவங்க டாக் சாவடிக்க கூடாது. எஸ் எக்ஸாக்ட்லி சாவடிக்க கூடாது, எனக்கு தெரியும். அப்படி நம்ம யோசனை பண்ணும்போது நாம எதுக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது? ரோட்ல இருக்கிற நாயை அடாப்ட் பண்ணிட்டு வீட்டில் வளருங்க, வீட்டில் வேக்சினேஷன் கொடுங்க, கரெக்ட் டைமுக்கு அதுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க. நீங்க எடுத்துன்னு போய் குப்பையில போடுறீங்க சாப்பாடை, அதை விடுறா நாய் சாப்பிட்டோம், சாப்பிட்ட விட்டதை நீ எடுத்துன்னு போய் கொடுக்குற நாய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பனா உன்னோட ஹியூமனிட்டி எங்க இருக்கு? அதுல எனக்கு புரியல. ஸோ இப்படிதான் நீங்க ஒரு ஹியூமனிட்டி எப்படி நீங்க சாய்ஸ் திங்க் பண்றீங்க, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஸோ இதெல்லாமே பார்ப்பான் இல்லையா டூல். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு, எல்லாத்துக்குமே எண்டிங் இருக்கு. இது கூட போவோம். ஓகேங்களா? இது கூட எண்ட் இல்லை அப்படின்னு இல்லை, இதுக்கு கூட ஒரு எண்ட் இருக்கு. ஸோ நீ உங்களோட திங்கிங் இல்லை இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி எல்லாம் ஆகவே கூடாது அப்படி இப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, எஸ் நீங்க தயவு செஞ்சு எல்லா டாக்ஸ் ரோட்ல இருக்கிற டாக்ஸ் எல்லார் வீட்லயும் நீங்க அடாப்ட் பண்ணுங்க. அடாப்ட் பண்ணி ஒரு நாய் நீங்க வளருங்க, அதுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க, நல்ல வேக்சினேஷன் டைம் கொடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. எதுக்கு கடிக்குது, எதுக்கு என்ன பண்ணுது? நல்ல ஒரு ஃபுட்ஸ் கொடுங்க. நீங்க சாப்பிட்டு விட்டதை நீங்க போடுறீங்க, நாய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ ஹியூமனிட்டி. நீங்களே திங்க் பண்ணுங்க, இஸ் திஸ் ஹியூமனிட்டியா? அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் 100 வீடியோ போடுறீங்க, ஐயோ அழுந்துன்னு வீடியோ போடுறீங்க, ஆக்டிங் பண்ணி வீடியோ போடுறீங்க. ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுவோம். ஒரு சின்ன குழந்தை போயிட்டு இருக்கு, அது ஒரு உயிர் இல்லையா? ஒரு பையன் நடந்துட்டு போறான், அது ஒரு உயிர் இல்லையா? யாரோ ஒரு வேலை பீஸா நார்மலா டெலிவரி பண்றான், அது ஒரு உயிர் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு உயிர், எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு மனுஷனோட கடவுளோட ஒரு இதுல எல்லாருக்குமே படைப்பு எல்லாருக்குமே கொடுத்துருப்பான். ஸோ அந்த விதத்துல உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எல்லா டாக்ஸை எல்லாரும் வீட்டில் அடாப்ட் பண்ணிக்கோங்க, வேக்சினேஷன் போடுங்க, நல்லா வளருங்க, நல்ல ஃபுட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா?
ஸோ இது கூட வந்து எண்ட் ஆகும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. ஸோ வென் வி ஹாவ் அ பர்த் வி ஆல்சோ ஹாவ் டெத். ஸோ இதோட டாப்பிக்கில் வந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட தமிழ் மக்களை நான் ரொம்ப நம்புகிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லது இப்படி தான். என் மனசுக்கு என்ன தோந்தோ, என் மனசுக்கு என்ன தோந்தோ, கடவுளோட படிப்பில் அவனுக்கு என்ன சொல்ல தோந்தோ அதுதான் நான் வந்து கரெக்டாக சொல்ல வரேன். அது தப்பா சரியா அப்படிங்கல, எல்லாமே எல்லாப்படியாக நான் யோசனை பண்ணி தான் ஒரு இதில் சொல்வேன். ஸோ அது ஒரு உயிர் தான், ஒரு குழந்தைவும் ஒரு உயிர் தான். ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களோட டிசிஷன். அடாப்ட் அண்ட் give a good life to dog also. Fine. Good night. Bye.